கனமழை எதிரொலியாக பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்போம். சதீஷ், வணக்கம். தற்பொழுது தாசில்தார் அலுவலகத்துக்கு மனுக்கள் அளிக்க வரக்கூடிய பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருவார்கள் என்பதை காட்சியின் வாயிலாகவே பார்க்க முடிகிறது. இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? திருவள்ளூர் மாவட்டம் உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. மாவட்டத்திற்குட்பட்ட பூந்தமல்லி ஒன்றியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை இடைவிடாமல் வெளுத்து வாங்கி வரும். இதன் காரணமாக பூந்தமல்லியில் உள்ள தாசில்தார் அலுவலகம் வளாகம் முழுவதுமே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்த பகுதியாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை சுற்றிலும் பூந்தமல்லி போலீஸ் நிலையம் மற்றும் பைபாஸ், பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தேங்கி வரக்கூடிய மழைநீரானது நேரடியாக பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை சூழ்ந்திருப்பதால் தற்போது பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகம் வெள்ளக்காடாக காட்சி அளித்து வருகிறது. இதன் காரணமாக இருப்பிடச் சான்று மற்றும் பல்வேறு சான்றுகளுக்காக விண்ணப்பம் அளிக்க வரக்கூடிய பொதுமக்கள் தேங்கியுள்ள மழைநீரில் நீந்தி வரும் சூழலுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரானது பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை நோக்கி வருவதால் இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாகவே காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக அலுவலகத்தை மட்டுமல்லாது அங்கு தாசில்தார் இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இதனால் இன்றைய தினத்தில் மனுக்கள் அளிக்க பொதுமக்கள் வருவதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் தேங்கியுள்ள மழைநீரில் நடந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இங்குள்ள மழைநீரை அகற்றுவதற்கு தற்போது இன்னும் நடவடிக்கைகள் எடுக்காத நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் தேங்கியுள்ள மழைநீரிலே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகத்தை சுற்றிலும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது செல்வதற்கு வழி இல்லாமல் நேரடியாக அலுவலகத்தை சூழ்ந்திருப்பதால் இங்கு அதிக அளவில் மழைநீரானது தேங்கி வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மழை விடாமல் தொடர்ந்து பெய்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து தாசில்தார் அலுவலகத்தில் மழைநீரானது அதிக அளவில் சூழும் அபாயம் ஏற்பட்டது. இதனால் இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களும் ஊழியர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அவ்வப்போது இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அலுவலகத்திற்குள் மழைநீர் வந்து வருகிறதா என்பதை அடிக்கடி பார்த்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மழைகளை அப்புறப்படுத்த தாசில்தார் அலுவலகம் தான் முனைப்பு காட்டவில்லை. தற்போது தாசில்தார் அலுவலகமே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது இந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.